ஃபெமினிசமே கிடையாது, ஃபெமினிசம்னு ஒன்று வாழ்க்கையிலே இல்லை இந்த உலகத்துல அப்படின்ட்டு கரெக்டா சூப்பரா சொல்லிருக்காங்க. ஃபெமினிசமே இல்ல, எல்லாருமே ஈக்குவல் தான். எதுக்கு நீங்க ஃபெமினிசம்னு ஒரு இதை வச்சுட்டு ஆண் பெண் இன்னமும் வேறுபடுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஃபெமினிசம்னு ஒண்ணு உள்ள கொண்டு வந்து பார்க்கும் போது தான் ஆண் பெண் வேறுபடுது, ஃபெமினிசமே உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு கிளியரா எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஆமாண்ணா, ஜோல வந்து நம்ம மாளவிகாவோட சேர முடியல, ரியோவால இந்த படத்துல சேர்ந்திருக்காரு, சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்களோட ரொமான்ஸ், அந்த லவ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதனால சூப்பரா இருக்கு. ஜோல வந்து நம்மளால சேர்த்து வைக்க முடியல அவங்கள, அவங்க வந்து அதுல வந்து புட்டுக்கிட்டாங்க. இந்த இதுல சூப்பரா அவங்க கதையை கரெக்டா பிடிச்சு அவங்க சேர்ந்த லைஃப் ஸ்டார்டிங்ல இருந்து சேர்ந்துருக்க மாதிரி காமிச்சு சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க. படத்துக்கு நான் 10 out of 10 கொடுப்பேன். நான் சத்தியமா நான் 10 out of 10 கொடுப்பேன். எந்த இடத்துலயுமே படம் லேக் அடிக்கல. ஆனா இந்த படம் முடிஞ்சே தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் நீங்க நிறைய கூட எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு இன்னும் தோணுது, இன்னும் நீங்க கருத்து என்ன சொல்லலாம் அப்படின்னு. ஆனா அவங்க கருத்து இந்த அளவுக்கு சொன்னதே எல்லாத்துக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான். ஆனா எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் இந்த இப்படி பேசுறதுதான் தப்பு. யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்காது இல்ல, அது புரியுற மாதிரி நம்ம பசங்களுக்கு சொல்லணும். இப்ப இந்த படத்தை பாருங்களேன், நேச்சுரலா எல்லாத்துக்குமே புரியும், இத கருத்து தான் சொல்ல வராங்கன்னு எல்லாத்துக்குமே புரியும். அந்த மாதிரி நேச்சுரலா நீங்க ஈஸி வேலை கருத்து சொன்னீங்கன்னா யங்ஸ்டர்ஸும் ஏத்துக்குவாங்க, இந்த காலத்துல உள்ள 2Ks எடுத்துக்குவாங்க, அப்போ உள்ள 90s எடுத்துக்குவாங்க. நீங்க கருத்தே புரியாத மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு இந்த கருத்து தான் இருக்குன்னு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாதான் அதை தான் ஏத்துக்க மாட்டாங்களே தவிர, நீங்க புரியுற மாதிரி நேச்சுரலா சொல்லுங்க அந்த கருத்தை, இதான் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு நேச்சுரலா சொல்லுங்க, எல்லா யங்ஸ்டர்ஸும் ஏத்துக்குவாங்க. கல்யாணம் பண்ணலாம், ஆனா சண்டைன்னு வரும்போது 2 பேர் மேலேயும் தான் பிரச்சனை, சம்மந்தம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க சண்டை போட்டுட்டு 2 பேருமே தனியா விட்டு அவங்களே பிரச்சனை அவங்களே சால்வ் பண்ணிக்க சொல்லுங்க. மூணாவதா ஒரு ஆள் போயிட்டு அதுல இன்வால்வ் ஆகாதீங்க. நீங்களும் மூணாவதா ஒரு ஆளை இன்வால்வ் பண்ண இடம் கொடுக்காதீங்க அந்த இடத்துல, அவ்வளவுதான் சொல்றேன்.